ஹாய் எவ்ரிவன், எல்லாத்துக்கும் வணக்கம். நான் உங்கள் சிவா. வியூவர்ஸ், நம்ம பவானி சாகர் டேமுக்கு கீழே தான் நம்ம நின்றுருக்கோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மீனவர் பெண் ஒருத்தங்க பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஃப்ரெஷ்ஷாக அவங்களே மீன் பிடிச்சு நமக்கு லைவாக கொடுக்க போகிறாங்க. அது எப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ அவங்ககிட்ட கேட்போம். வணக்கங்க, உங்கள் பேருங்க? கௌசல்யா. இப்போ நீங்கள் வந்து மீன் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஒரு ஃப்ரெஷ் மீன் வந்து கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது நீங்கள் லைவாகவே மீன் பிடிச்சி நிறைய பேருக்கு கொடுத்துட்ருக்கீங்க. அது எத்தனை ஆண்டுகளாக நீங்கள் இதை பண்ணிகிட்ருக்கீங்க? எத்தனை ஆண்டுலாம் இது பரம்பரையாக பண்ணிட்டு தொழில் அப்படி தானேங்க. சரி, இப்போ நீங்கள் வந்து எப்படி மீன் வந்து எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வியூவர்ஸ் காமிச்சிருங்க, சரிங்களா? ஸோ இந்த மீன் வந்து எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத பற்றி இப்போ நம்ம அவங்க வந்து தெளிவாக காட்ட போகிறாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜிலேபி மீன் சொல்லுவாங்க. ஸோ குழந்தைகளுக்கு பிடித்தமான ஒரு ஜிலேபி மீன் வந்து இங்கே அதிகமாக கிடைக்குது அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ உள்ளே வாங்க பார்க்கலாம். மீன் பிடிக்கிறதுக்கு வச்சுருக்கீங்க ஆனால் இது வலை கூண்டு மாதிரிங்க. இது மாதிரி பண்ணி கச்சாவில் கட்டி வச்சு மீன் பிடிச்சி விட்டு வைக்கிறது உயிரோட. இப்போ நம்ம கண்ணாடி கூண்டில் விட்டுருமா? ஆனால் அது கண்ணாடி கூண்டு இல்லை, நம்ம ஆற்றுல இயற்கையாக பிடிச்சி இயற்கை பண்ணுறது. அது வேணாங்க, அது கொஞ்சம் வல்கலாக இருக்குது. ஸோ இயற்கையாக நீங்கள் வந்துட்டு ஃப்ரெஷ் மீனே தான் நீங்கள் கொடுக்குறீங்க இல்லைங்களா? ஸோ நம்ம இப்போ ஆற்றுல இறங்க போகிறோம். ஸோ அந்த பாலம் பாருங்கள், இப்போ தான் வந்து ஃபுல்லாக கட்டி முடிச்சிட்டாங்க. ஸோ அதோட ஃபுல் வியூவும் நீங்கள் பார்க்கலாம். இவங்க வந்து அந்த மீன் பிடிக்கிறதுக்காகவே பிரத்யேகமாக ஒரு செட்டப் வந்து செஞ்சுருக்காங்க. வாங்க வாங்க வாங்க. ஸோ ஆற்றுல இறங்கி நம்ம இப்போ போக போகிறோம். ஸோ ஸ்மெல்லு வேறு மாதிரி இருக்குங்க. அப்பா, பார்த்து தான் வரணும். அப்போ அங்கங்கே பாசையெல்லாம் இருக்குது. ஸோ பாருங்கள், தண்ணி போயிட்டுருக்கு. தண்ணி வந்து இன்றைக்கி கொஞ்சம் அளவாக தான் திறந்து விட்டுருக்காங்க. கீழ் மதகு மட்டும் திறந்து விட்டதுனால குறைவாக வந்துட்டுருக்கு. இருங்க வரேங்க. ஏங்க இருங்க, வரேன். அப்படியே கொஞ்சம் வாங்க தம்பி, பார்த்து வாங்க. உள்ளே வரலாங்களா? ஃபேண்ட்டு தண்ணி நிறைஞ்சிரும்னு நினைக்கிறேன். வாங்க. நீங்கள் இங்கே நின்றுக்குங்க. அப்படியே இருங்க வரேன். ஸோ உள்ளே போகிறோம். அவங்க வந்து அந்த மீன் பிடிக்கிறதுக்குன்னே அதில் என்ன போட்டிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஃபுல்லாக நனைஞ்சிருச்சு ஃபேண்ட்டெல்லாம். பார்த்து வாங்க தம்பி, போதும்னு நினைக்கிறேன். சரிங்களா? ஏங்க இதில் என்ன நீங்கள் அந்த மீன் வர்றதுக்காக என்ன செட் பண்ணியிருக்கீங்க? வலையிலேருந்து பிடிச்சி கூண்டில் போடுறது தாங்க. வலையிலேருந்து பிடிச்சி இதில் கூண்டில் போடுறது உயிரோட இருக்கும். எப்படி அதுக்குள்ளே வருதுங்க? வலையில் மாட்டுறது தானா? ஓ தம்பி, இதை பார்த்துங்க. இதை பார்த்து எடுங்க. இந்த வலையில் வந்து உள்ள வலை இருக்குது இல்லைங்களா? அடியில் வந்து அதுவே எப்படி வந்து சிக்குது? இது சிக்காதுங்கண்ணா. இது நம்ம வலையில் பிடிச்சி கொண்டு வந்து கூண்டுக்குள்ளே விட்டுற மாதிரி. இப்போ எங்கேருந்து அதுதான் எப்படிங்கிறது கொஞ்சம் சொல்லுங்கள், தெளிவாக எனக்கு புரியல. வலை போட்டு வலையிலேருந்து பிடிச்சி இதுக்குள்ளே போய்ட்டுறது. ஓ, அதுலேருந்து இதில் விட்டுருவீங்களா? விட்டுட்டு வேணுங்கிறப்போ 65 ஃப்ரெஷ்ஷாக வேணும்னா எடுத்து கொடுத்துருவோம். ஓகேங்க. ஸோ அதை கொஞ்சம் அப்படியே முன்னாடி கொஞ்சம் காட்ட முடியுங்களா இந்த வீடியோவில்? என்னங்க செத்துக்கு போயிருக்கோம். செத்துருங்களா? தண்ணியில் கலஞ்சி இது பண்ணுறாங்க. நீங்கள் தள்ளிக்கிங்க. பார்த்துங்க. என்னங்க மீன் பிடிச்சி தான் இதில் விடுறாங்க. பார்த்துட்டு ஸோ இங்கே மீன் இருக்குது பாருங்கள். அப்படியே பாருங்கள், கேமராவில் காட்டுங்க. ஸோ மீன் இருக்குது, தெரியுதுங்களா? கொண்டாங்க. ஸோ இந்த மீன் இருக்குது பாருங்கள், உள்ள மீன் இருக்குதுங்களா? ஸோ இப்படி தான் வந்து அவங்க மீனை வந்துட்டு வலையில் பிடிச்சிட்டு வந்து இந்த தண்ணியில் வந்து அந்த கூண்டில் வச்சிடுறாங்க. நம்ம தேவையான போது அவங்க எடுத்து கொடுத்துட்றாங்க. நான் கூட வலை வரும்போது அப்படி இல்லை அப்படி இல்லை. வீடு எடுங்க. அப்படியே கவர் பண்ணுங்க, அப்படியே டோட்டலாக. ஓகே தம்பி. அவ்வளோ. சரிங்க, இது கரெக்டாக எந்த இடத்துல இருக்குங்க உங்களுடைய இந்த? குறிப்பிட்ட இடத்துல தான்
படத்தில் போடுவாங்க மீன் வலை, எந்த படத்தில் இருக்குதோ அதில் போடுவாங்க. போடுவாங்க. சரி, உங்களுக்கு காண்டாக்ட் நம்பர் கொடுத்தீங்கன்னா, உங்களுடைய வீட்டுக்காரருடைய காண்டாக்ட் நம்பர் கொடுத்தீங்கன்னா யாராவது தேவைப்படுச்சுன்னா உங்களை வந்து மீன் எதாவது வேணாலும் வாங்கிக்குவாங்க. அவருடைய காண்டாக்ட் நம்பர் சொல்லுங்கள். 97 51 41 72 31. ஓ, காண்டாக்ட் பண்ணாலே நீங்கள் வந்துட்டு கொடுத்துருவீங்க. இங்கே என்னென்ன மீன் வந்து இங்கே கொடுத்துட்ருக்கீங்க? ஜிலேபி, பஞ்சலை, ரோகு, அப்புறம் அவ்வளோதான். எந்த மீன்கள் ரொம்ப சுவையாக இருக்கும்? ஜிலேபி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. டேஸ்ட்டாக இருக்குங்க, குழந்தைகளுக்கெல்லாம் கொடுக்கலாம். சரிங்களா? ஓகே, மிக்க நன்றிங்க. இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள வீடியோவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் பவானி சாகர் அணைக்கு வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ரெஷ் மீன் வந்து வாங்கிட்டு போய் நீங்கள் வீட்டில் சமைங்க. ஏன்னா வந்துட்டு நமக்கு வந்து ஃப்ரெஷ் மீன் வந்து கிடைக்கிறது இல்லை. இவங்க லைவாக பிடிச்சி அப்போவே அவங்ககிட்ட கொடுக்குறாங்க. ஸோ அங்கெல்லாம் பாருங்கள், அங்கேயே இந்த ஒரு மீனவ தொழில் தான் இவங்க எல்லாருமே பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ நிறைய பேர் இந்த மாதிரி வச்சு சேல் பண்ணிகிட்ருக்காங்க. சரிங்களா? ஸோ நம்ம சேனலுக்கு புதுசாக வந்த ஒரு வியூவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. மற்றும் ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். எத்தனை மீன் வருங்க இதில்? அண்ணன் பரவாயில்லையா இருக்குது? அண்ணா பரவாயில்லைங்களா? அண்ணா பரவாயில்லைங்களா? நாங்கள் எத்தனை ஆர்டராக கம்மியாக சொல்லிக்கிறேன். நான் வீட்டுக்கே இருக்க மாட்டேன்னா உங்களுக்கு